ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்களோட புஜ்ஜிமா. ஒரு அடர்ந்த காட்டின் எல்லையில் ஒரு முதியவர் தன் பேரனுடன் வாழ்ந்து வந்தார். அவரிடம் ஒரு சிறிய மாட்டு வண்டி இருந்தது. அந்த பகுதியில் அடிக்கடி கடுமையான பனிமூட்டம் ஏற்பட்டு வழிப்போக்கர்கள் பாதையை தொலைத்து தவிப்பது வழக்கமாக இருந்தது. ஒரு நாள் இரவு முதியவரின் பேரன் காட்டின் வழியே வரும்போது பனிமூட்டத்தில் சிக்கி பாதையை தொலைத்து மிருகங்களிடம் மாட்டி உயிரிழந்தான். இந்த மாபெரும் சோகம் அந்த முதியவரை நிலைகுலைய செய்தது. அவர் பல நாட்கள் அழுது கொண்டே தன் வீட்டிற்குள் அடைந்து கிடந்தார். என் பேரன் போனது போல இனி இந்த ஊரில் யாருடைய பிள்ளையும் அழியக்கூடாது என்று அவர் ஒரு நாள் மனதிற்குள் சபதம் எடுத்தார். அவர் தன் சோகத்தை ஒரு மாபெரும் சக்தியாக மாற்றிக்கொண்டு காட்டின் பாதைகளில் விளக்கு கம்பங்களை நட முடிவு செய்தார். கிராம மக்கள் ஒரு முதியவரால் இந்த மாபெரும் காட்டின் இருட்டை எப்படி மாற்ற முடியும் என்று அவரது முயற்சியை ஏளனம் செய்தனர். முதியவர் யாருடைய வார்த்தைகளையும் பொருட்படுத்தாமல் தன் வண்டியில் மரக்கட்டைகளையும் விளக்குகளையும் ஏற்றிக்கொண்டு காட்டிற்குள் புறப்பட்டார். ஒவ்வொரு நாளும் அவர் காட்டிற்குள் சென்று ஆபத்தான திருப்பங்களில் விளக்குகளை நட்டு அதில் எண்ணெயை ஊற்றி ஏற்றி வைத்தார். அவரது கைகள் வயதான காலத்திலும் அந்த பாரமான வேலைகளை செய்ததால் காயமடைந்து தழும்புகளால் நிறைந்தன. இத்தனை விளக்குகள் ஏற்றினாலும் காட்டின் இருட்டு குறைய போவதில்லை என்று அவநம்பிக்கை கொண்டவர்கள் அவரிடம் சொன்னார்கள். முதியவர் புன்னகையுடன் சொன்னார், காட்டின் இருட்டை ஒழிப்பது என் வேலையல்ல. ஒரு வழிப்போக்கன் தன் பாதையை கண்டறிய உதவுவதே என் லட்சியம். ஒவ்வொரு முறை அவர் விளக்கை ஏற்றி வைக்கும் போதும் தன் பேரனின் ஆன்மா சாந்தி அடைவது போன்ற ஒரு உணர்வு அவருக்கு ஏற்பட்டது. அவர் தன் உழைப்பை சிதறவிடாமல் காட்டின் மிக ஆழமான மற்றும் ஆபத்தான பகுதிகளை நோக்கி தன் கவனத்தை செலுத்தினார். விடாமுயற்சி என்பது வெறும் உழைப்பு மட்டுமல்ல, அது பிறர் துயர் துடைக்கும் ஒரு நீண்ட கால தவம் என்பது அவர் உணர்ந்தார். பருவநிலைகள் மாறின. கடும் புயல், காற்றும் மழையும் அவர் உடலை நடுங்க செய்த போதும் முதியவர் தன் கடமையிலிருந்து நகரவில்லை. அவரது உறவினர்கள் கூட, இந்த வேலையால் உனக்கு என்ன லாபம் வரப்போகிறது, உன் நேரத்தை ஏன் வீணடிக்கிறாய் என்று கேட்க தொடங்கினர். முதியவர் அமைதியாக சொன்னார், லாபத்திற்காக நான் எதையும் செய்யவில்லை. என் ஆன்மாவின் திருப்திக்காகவும் பிறர் உயிரை காக்கவும் செய்கிறேன். ஒரு உண்மையான மனிதனுக்கு பிறரின் துன்பத்தை போக்குவதே தன் வாழ்நாளின் மிகப்பெரிய வெற்றியாக தெரிந்தது. அவர் ஒவ்வொரு சிறு விளக்கையும் மிகவும் கவனமாக பராமரித்தார். ஒரு விளக்கு அணைந்தால் கூட ஒரு உயிர் ஆபத்தில் முடியும் என்பதை அறிந்தார். காட்டில் பனிமூட்டம் அதிகமாகும் போது இந்த விளக்குகள் ஒவ்வொன்றும் நட்சத்திரங்களைப் போல பாதசாரிகளுக்கு வழிகாட்ட தொடங்கின. தன் வலியையும் வேதனையையும் அந்த விளக்குகளின் ஒளியில் அவர் மெல்ல மெல்ல மறைந்து காட்டின் காவலனாக மாறத் தொடங்கினார். திடீரென ஒரு நாள் ஒரு பெரிய விபத்து ஏற்பட்டது. காட்டின் ஆழமான பகுதியில் விளக்கு வைக்கும் போது ஒரு பெரிய மரக்கிளை அவர் மீது விழுந்தது. கடும் வலியால் துடித்த முதியவரால் சில நாட்கள் எழுந்து நடக்க கூட முடியாமல் தன் படுக்கையிலேயே முடங்க நேர்ந்தது. கிராமத்தினர் சொன்னார்கள், இதுதான் உனக்கு கிடைத்த பாடம். இப்போதாவது இந்த ஆபத்தான வேலையை நிறுத்திவிட்டு ஓய்வெடு. முதியவர் வலியால் துடித்தாலும் இரவு நேரத்தில் காட்டின் இருட்டையும் அங்கே எரியாமல் இருக்கும் விளக்குகளையும் நினைத்து பதறினார். என் உடல் உடைந்தால் என்ன, என் மனதில் இன்னும் பலம் இருக்கிறது. என் விளக்குகள் எரிய வேண்டும் என்று அவர் மனதிற்குள் சொல்லிக் கொண்டார். வலியை கூட ஒரு உரமாக மாற்றிக்கொண்டு தன் வண்டியை ஊன்றுகோலாக பயன்படுத்தி கொண்டு மீண்டும் காட்டுக்குள் செல்ல தொடங்கினார். அந்த விளக்குகளுக்கு எண்ணெய் ஊற்றும் போது தன் கைகளில் இருந்த வலியையும் கடந்து அந்த பணியை அர்ப்பணிப்போடு செய்தார். ஒரு வருடம் முடிந்தது. காட்டின் பெரும்பாலான பாதைகள் இப்போது அந்த முதியவரின் விளக்குகளால் ஒளிர தொடங்கின. ஆனால் திடீரென அந்த பகுதியில் ஒரு கடுமையான பஞ்சம் வந்தது. விளக்குகளுக்கு ஊற்றும் எண்ணெயில் விலை பல மடங்கு உயர்ந்தது. முதியவரிடம் இருந்த சிறு சேமிப்பு அனைத்தும் தீர்ந்து போனதால் விளக்குகளை எப்படி தொடர்ந்து எரிய வைப்பது என்ற பயம் அவரை தாக்கியது. ஆனால் முதியவர் பதறவில்லை. காட்டில் இருக்கும் சில குறிப்பிட்ட குட்டைகளை சேகரித்து அதிலிருந்து இயற்கை எண்ணெய் தயாரிக்க தொடங்கினார். தனது பலவீனமான சூழ்நிலையை தன் உழைப்பால் ஒரு பலமாக மாற்றி விளக்குகள் அணையாமல் பார்த்து கொண்டார். இதை பார்த்த மக்கள், பிரச்சனைகளை கண்டு அஞ்சாமல் தீர்வு தேடும் வித்தை உனக்கு தெரிந்திருக்கிறது என்று பாராட்டினர்.
முதியவருக்கு தெரியும், வாழ்க்கையிலும் பஞ்சங்கள் வரும். அதை எப்படி எதிர்கொள்கிறோம் என்பதில்தான் மனிதனின் உண்மையான மதிப்பு இருக்கிறது. முதியவர் இப்போது மிகவும் சோர்ந்து, அவரது உடல்நிலை முன்பை போல அவருக்கு சிறிதும் ஒத்துழைக்கவில்லை. ஆனாலும் காட்டின் மைய பகுதியில் இருக்கும் அந்த மாபெரும் வளைவில் விளக்கு வைக்கும் முக்கியமான வேலையை அவர் நிறுத்தவில்லை. கடைசி மூச்சு இருக்கும் வரை இந்த விளக்குகள் அணையக்கூடாது என்று அவர் தன் கொள்கையில் பிடிவாதமாக இருந்தார். ஒவ்வொரு நாளும் அந்த வளைவில் விளக்கு ஏற்றிவிட்டு அங்கே அமர்ந்து வழிப்போக்கர்கள் பாதுகாப்பாக கடந்து செல்வதை கவனித்தார். அவரது விளக்குகளின் வெளிச்சத்தை பார்த்து காட்டின் மிருகங்கள் கூட அந்த பாதையை விட்டு விலகி செல்ல தொடங்கின. கல்லும் முள்ளும் நிறைந்த அந்த இருட்டு பாதை இப்போது ஒளிரும் ஒரு சொர்க்க பாதை போன்ற தோற்றத்தை அங்கே பெற்றிருந்தது. முதியவரின் பல ஆண்டுக்கான மௌனமான உழைப்பு இன்று ஆயிரக்கணக்கான உயிர்களை காக்கும் ஒரு மாபெரும் வெற்றியாக அங்கே நின்றது. நாட்டின் அரசர் ஒருமுறை அந்த காட்டின் வழியே நள்ளிரவில் தன் படைகளுடன் அவசரமாக பயணம் செய்ய வேண்டியிருந்தது. கடுமையான பனிமூட்டம் இருந்த போதிலும் காட்டின் பாதைகளில் வரிசையாக விளக்குகள் எரிவதை பார்த்த அரசர் வியப்பில் ஆழ்ந்தார். இந்த அடர்ந்த காட்டின் நடுவே யாருக்காக இந்த விளக்குகள் எரிகின்றன என்று அரசர் தன் அமைச்சர்களிடம் கேட்டார். முதியவரின் கதையை கேள்விப்பட்ட அரசர் உடனடியாக வண்டியில் வந்து அந்த முதியவரை பார்க்க சென்றார். உமது இந்த மாபெரும் தியாகத்திற்கு நான் என்ன கைமாறு செய்தாலும் அது ஈடாகாது என்று அரசர் வியந்து பாராட்டினார். முதியவர் சொன்னார், அரசே, எனக்கு புகழோ பொருளோ வேண்டாம். என் பேரனை போல யாரும் காட்டில் அழியக்கூடாது. அதுவே என் பரிசு. அரசர் அந்த முதியவரை தன் நாட்டின் காட்டின் காவலர் என்று அறிவித்து அவருக்கு தேவையான அனைத்து வசதிகளையும் செய்தார். முதியவர் இப்போது ஒரு மாபெரும் தியாகியாக போற்றப்பட்டார். ஆனால் அவர் எப்போதும் போல எளிமையாகவே தன் வண்டியை ஓட்டினார். அவர் தன் அனுபவங்களை இளைஞர்களிடம் பகிர்ந்து கொள்ளும் போது, உன் சோகத்தை உலகிற்கு வெளிச்சமாக மாற்றி என்று சொல்வார். உனக்கு ஏற்படும் வலிகள் அனைத்தும் உன்னை சுருக்கிக் கொள்ள அல்ல, பிறருக்கு நிழல் தரவே வருகின்றன என்பது அவர் பாடம். அவர் ஏற்றிய அந்த விளக்குகள் காலங்களை கடந்து நின்றன. ஆனால் முதியவரின் உடல் மெல்ல தளர்ந்து ஒரு நாள் முடிவுக்கு வந்தது. ஒரு நாள் இரவு அவர் காட்டின் மைய விளக்கின் அடியிலேயே தன் உயிரை துறந்து மௌனமாக சாய்ந்திருந்தார். அவர் இறந்தாலும் அவர் ஏற்றிய அந்த விளக்குகள் அவரை பற்றிய வரலாற்றை உலகிற்கு பேசிக்கொண்டே இருந்தன. ஒரு தியாகி இறப்பதில்லை, அவனது நற்செயல்கள் வழியாக அவன் மக்களின் இதயங்களில் என்றும் வாழ்ந்து கொண்டிருக்கிறான். உன் வாழ்க்கையில் ஏற்பட்ட மாபெரும் சோகம் உன்னை முடக்குவதற்காக அல்ல, உன்னை சுற்றியுள்ள இருளை ஒளிக்கும் ஒரு விளக்காக உன்னை மாற்றுவதற்கே என்பதை மறந்துவிடாதே. உலகம் உன்னை ஒரு பலவீனமானவனாக பார்த்தாலும் உனக்குள் இருக்கும் ஒரு மகத்தான நற்பண்பை நீ மட்டும் ஆழமாக நம்பு. சோதனைகளின் போது ஏற்படும் வலிகள் தற்காலிகமானவை. ஆனால் அந்த வலிகளை தாண்டி நீ செய்யும் தியாகத்தின் புகழ் என்றும் நிரந்தரமானது. இந்த ஸ்டோரி உங்க எல்லாருக்கும் கண்டிப்பா பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். அப்படி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா உங்க ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. நீங்க மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இனி ஒரு அடுத்த பெரிய வீடியோல சந்திக்கலாம். அதுவரையிலும் பாய்.